சீமா சாமி கிட்ட போறாளே, அவளை தடுத்தே ஆகணும். இந்த பக்கம் போக கூடாது. மரியாதை எனக்கு வழிய விடுங்க. நான் சொல்றது காதல் விழலையா? இது எனக்கும் மோகினிக்கும் நடுவுல நடக்கிற போட்டி. இதுல யாரும் நடுவுல வரக்கூடாது. நீ இவனை இந்த வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் ஒளிச்சு வைக்கலாம், ஆனா பூஜை ரூமுக்குள்ள முடியாது. ஆனா சீமா, உன்கிட்ட இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. இதையும் நீ பேசியே கரைக்க போறேன்னா அப்புறம் பிரேமையும் மத்தவங்களையும் எப்படி காப்பாத்த போற? எங்க பார் சீமா, கொஞ்சம் சீக்கிரம் போ. இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சீமா. சீமா கொஞ்சம் சீக்கிரம் போ. ஓ, இன்னும் உனக்கு 50 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. Five, 4, 3, 2, 1. சரி, அவங்க நம்பர் எனக்கு தெரியல, இந்த நம்பர் தான் தெரியுது. இருக்கான்னு பார்க்குறேன். என்ன சீமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் இப்ப வரலாம்ல? இப்ப பாரு, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் எல்லாரையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. நான் பேசுறேன். ஆனா சீமா, நீ அவ்வளவு பெரிய முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் நீ இங்க ஒளிச்சு வச்சிருக்கவே மாட்டேன். கண்டிப்பா மேலதான் இருப்பாங்க. சரி, முதல்ல நான் அந்த பானைகளை கண்டுபிடிக்கிறேன். யோசிச்சு பார்க்க முடியாத இடத்துல நான் அந்த பானைகளை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இவரை பாதுகாப்பா நான் எங்கதான் வைக்கிறது? பானைகளை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இவரை பாதுகாப்பா நான் எங்கதான் வைக்கிறது?
அடேங்கப்பா, நீ பெரிய புத்திசாலிதான். உன்னோட புருஷனை நீ காப்பாத்திட்டியே. கதவுல அம்மனோட துணியை நீ கட்டி வச்சிட்டியா? ஆனா இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, உன்னோட மீதி இருக்கிற குடும்பத்தாளுங்களை எப்படி காப்பாத்த போற? அட என்னது, உனக்கு என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆனா சீமா, இவ்வளவு பெரிய வீட்டுல மூணு பானையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான்ல. அது ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த பானைகளை எல்லாம் நீ எங்க வச்சிருப்ப? நீ அந்த இடத்துல வந்து நின்னு இடத்தை காமிச்சதுதான் பெரிய விஷயம். ஆனா நீ பெரிய புத்திசாலிதான். நீதான் ஸ்மார்ட் ஆச்சே, அப்படியெல்லாம் செய்ய மாட்டியே. நிச்சயமா நீ அந்த பானையெல்லாம் எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருப்ப தெரியுமா? நான் யோசிக்காத ஒரு இடத்துலதான். அது எங்க இருக்கும்னா பாபியோட ரூம்ல. நீ என்ன யோசிச்சிருப்பேன்னா, இப்ப பவி என் வசத்துல இருக்கா, என் டீம்ல இருக்கா, அதனால அவ ரூம்குள்ள நான் போக மாட்டேன்னு நினைப்பேன். அப்படிதானே யோசிச்ச? சரிப்பா, பானை எல்லாத்தையும் எடுத்து இவளை நீங்க தான் காப்பாற்றணும் துர்காம்மா. இந்த சீமா உங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? ஆ சீமா, பானை எங்க இருக்குன்னு தெரியல. நான் தோத்துருவேன் போல இருக்கு. அது ஏன் தெரியுமா? இந்த மொத்த வீடு முழுது உனக்குதான் இந்த வீட்டை பத்தி முழுசா தெரியும். அப்ப அந்த பாட்டி எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? அப்படிதானே நீ நினைச்சிட்டு இருக்க? நான் இப்ப பண்ண போறேன். இப்பவே இந்த நிமிஷமே இந்த விளையாட்டை அப்படியே மாத்த போறேன். வேண்டாம், நீ தப்பு பண்ற. நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த விளையாட்டுல நீ சூனிய சக்தி எல்லாம் பயன்படுத்த கூடாது. மேல இருந்து என்ன சத்தம் வந்துட்டு இருக்கு? என்ன மாப்பிள்ள, நீங்க தான் இந்த வீட்டை பெரிய அளவுல பாதுகாத்துட்டு வரீங்க. இப்போ அதுக்கு பலன் கிடைச்சுதானே ஆகணும். தேவையில்லாம இந்த விளையாட்டுக்குள்ள நுழைஞ்சு நாசம் படணும்னு நினைக்காத. இது மோகினிக்கும் சீமாவுக்கும் நடுவுல நடக்கிற போட்டி, புரியுதா? மோகினி நிறுத்த, வாய மூடு. சும்மா இப்படி கத்தி கத்தி என் தியானத்தை கலைக்க முயற்சி பண்ணாத. நான் பண்ண நினைக்கிறது என்ன பண்ண. நீ தப்பு பண்ற. நீ இந்த மாதிரி சூனிய சக்தி பயன்படுத்தி அந்த பானைகளை கண்டுபிடிப்பேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சீமா, நான் ஒன்னும் சீரியல்ல நடிக்கிற மருமக கிடையாது. இல்ல ஏதாவது பிலிம்ல ஹீரோயினாவும் நடிக்கல. ஏன்னா கொடுத்த வாக்க அவங்க தான் காப்பாத்துவாங்க. நான் ஒரு சூன்ய. மோகினி வேண்டாம், மோகினி சொல்ல.
இருக்காளா? இல்ல பரவாயில்ல. வேண்டாம் மோகினி, நான் சொல்றது கேளு. இல்ல ஒருவேளை நான் சொல்லிட்டேன். நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். பவி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இவனை கொஞ்ச நேரம் பிடிச்சு வை. உனக்கெல்லாம் ஒழுங்கா நல்லபடியா சொன்ன எதுவும் புரியாது. புரியுற விதத்துல நானே உனக்கு புரிய வைக்கிறேன். பவி வேண்டாம். பவி என்ன பண்ற? சுனதா, நீங்க சஞ்சனாவை விட்டுடுங்க. சஞ்சனா குட்டி, மாமா எப்படி அடி வாங்குறாரு பாத்தியா? பவி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடுங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இதை விட்டுடு. ஜெய் துர்கா தேவி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன நீ? போதும், நிறுத்து. விடு. அண்ணி, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. இத பாருங்க, இந்த விஷயம் மோகினிக்கு தெரிஞ்சா நீங்களா உயிரோட இருக்க மாட்டீங்க. மோகினி, மோகினி. அட, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன். சர்ப்ரைஸ்! நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க. அவங்க 2 பேரை கட்டி போட்டுட்டீங்களா? இத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருக்கணும் இல்லையா? இப்பதான் முடிஞ்சு போச்சுல. சரி, நான் தான் வந்துட்டேனே. அவங்கள கழட்டி விட்டுருங்க. மோகினி, இவங்க எல்லாரையும் கொன்னுடு. யாரும் உயிரோட இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா தான் இருங்க. இவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதுதான் செஞ்சுட்டாங்களே. இப்ப நமக்கு நம்ம டர்ன் வந்துருச்சு. நான் இந்த விளையாட்டுல ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இத பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா என்ன? சீமா, பாட்டிமா, அப்புறம் எல்லாருக்கும் சொல்றேன், கடைசியா ஒரு முறை இந்த பானையை எல்லாரும் பாத்துக்கோங்க.
என்னாச்சு சீமா? போ கீழே போ, என்னாச்சுன்னு போய் பாரு. இங்க பாரு, நீ கொஞ்சம் சீக்கிரமா போ, இல்லைன்னா நான் கையை கீழே இறக்கினேன்னு வெயி. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களோட உயிர் போயிடும்னு சொல்ல விரும்பல. போகிற மூடு இல்லையா? பரவாயில்ல, நான் போறேன். மோகினி, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன சொல்ல வரேனா, நீ நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்மா, செஞ்சுட்டு தானே இருக்கோம். அப்புறம் ஏன் எங்களை இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க பாட்டிமா, நடுவுல இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. என்னோட விளையாட்டு இன்னும் முடியவே இல்லையே, இன்னும் நிறைய பாக்கி இருக்கு.